கொட்டும் மழையிலும் அங்கட நிவாரண பணின்னு தான் சொல்லணும். பாருங்க, மழை கொட்டி கொண்டிருக்குது. தரப்பால் பிடிச்சி கொண்டு இப்படியே இருந்து தான் போய் கொண்டிருக்குற. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கும் ஒரு உதவி காணொலி ஒன்று தானே. இன்றைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னால் 200 பொதி உலருணவு பொதிகளை கொடுக்க போகிறோம். ஒட்டு சுட்டான் டிஎஸ் ஆஃபீஸுக்கு கொண்டு போய் அங்கேருந்து அவையலோட தான் இந்த பொருட்களை நாங்கள் வழங்க போகிறோம். இந்த பொருட்களுக்கு யார் உதவி செய்தோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே புலம்பெயர் உறவுகள் தான். எவ்வளோ உதவி செய்தவர்கள், யார் உதவி செய்தன்ற கணக்கு வீடியோன்ற கடைசியில் நான் பதிவிட்டு விடுறேன். இப்போ நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். அதோட நாங்கள் நேற்று முன்தினம் நாங்கள் கொடுத்துருந்தோம். நாங்கள் எங்களால் முயன்ற உதவியை அதுக்கு நிறைய பேர் பாராட்டு தெரிவிச்சிருந்தீங்க. உண்மையிலுமே அதுக்கு மிக்க நன்றி. அந்த காணொலியை பார்த்துட்டு தான் ஏனைய உறவுகள் தங்களால் முயன்ற உதவியை செய்திருந்தவை. இந்த உதவியை நாங்கள் எங்களை ஊடாக அதை செய்து விட சொல்லி அதோட நாங்கள் உதவி காணொலின்றது செய்யறே இல்லை. ஆனால் இப்படி இக்கட்டான நிலைமையில மக்கள் இருக்கக்குள்ள செய்யாமல் விட்டால் நாங்கள் இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இந்த உதவியை நாங்கள் அவைக்கு அவையோடாக இந்த உதவியை நாங்கள் செய்ய போகிறோம். அதுவும் அந்த டிஎஸ் ஆஃபீஸுக்கு கீழே உள்ள ஜிஎஸ் பிரிவின் ஊடாகத்தான் அதை நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் நேரடியாக செய்யலாம், அவை ஊடாகத்தான் அதை செய்வோம். அதோட முற்றிலுமே பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு தான் இது நாங்கள் இந்த பொருட்களை கொடுக்க போகிறோம். நீங்கள் அந்த காணொலியும் பார்த்துருப்பீங்க. அப்படியே நாங்கள் அப்படியே தொடர்ந்து போவோம். என்ன இப்போ இந்த வாகனத்தில் நான் ஏற்றி கொண்டு போக போகிறோம். நாங்கள் ஐயப்பன் ஸ்டேடருக்கு வந்துட்டோம். இந்த கடையில் மொத்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், இப்போ சில்லறை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். விலையில் நாங்கள் கழிச்சு பேசி வீட்டை வாங்கி கொள்ளலாம். உள்ளே போய் பார்ப்போம். ஏன்னா நேற்றிரவே எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டோம். இப்போ அரிசி பேக்கெல்லாம் எடுத்து அடுக்கி கொண்டிருக்கணும். 200 அரிசி பேக்கு தூக்கி அடுக்கணும். அடுக்குனா தான் கணக்கும் தெரியும் எங்களுக்கு. அதுதான் ரெண்டுறதுக்கு சுகமாக இருக்குமா. 1100 ரூபா அடிச்சிருக்குது. உங்களுக்கு பில்லில் 1050 ரூபா. இதுதான் கடை பாருங்க. இப்போ ஒரு 100 ரூபாய்க்கிட்ட கொண்டு வந்தாச்சு. இப்போ அரிசி பேக்கெல்லாம் ஏற்றுறோம் வாகனத்துக்குள்ள. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதிக்குள்ள உள்ள பொருட்கள் என்ன கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு பொதிக்கு 2650 ரூபா முடிஞ்சிருக்கு. இதை விட நாங்கள் இன்னொன்று இணைக்க போகிறோம். என்னென்னு சொன்னால் பால்மா நாங்கள் இதை விட எடுக்க போகிறோம். அது தேவையான ஆக்களுக்கு மட்டும், இப்போ சின்ன பிள்ளைகள் இருக்கிற ஆக்களுக்கு மட்டும்தான் அதை நாங்கள் கொடுக்க போகிறோம். பார்த்து கொடுக்குறதுக்காக இதில் இந்த பில்லில் அது இணைக்க இல்லை. அது நாங்கள் டோட்டலாக இணைக்க அந்த பில்லோட நாங்கள் சேர்த்துக்கொள்ள போகிறோம். இதே மாதிரி 200 பொதி, இது ஒரு பில்லுக்கான இது. இதே மாதிரி நாங்கள் 200 பொதி எடுக்க போகிறோம். இப்போ அரிசி ஏற்றியாச்சு. அடுத்தது மற்ற பொதிகள் ஏற்றப்படுது. வேறு இருக்கிறதுக்கு இடம்பெற அது போலடாக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 கிலோ 100 பேக் ஏற்றவே அரைவாசி நிறைஞ்சிட்டுது. இன்னும் 100 இருக்குது. பார்ப்போம் எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்க போகுதுன்னு. இப்போ பொதியல் எல்லாம் ஏற்றியாச்சு. பால்மா மட்டும் எடுத்தா சரி. அதை நாங்கள் தனியாக ஒரு இதுக்குள்ள எடுப்போம். அப்போ நாங்கள் பில்லை போட்டுட்டு காசை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 3 மணியாவது கூட ஆகிட்டுது. இப்போ நாங்கள் பில்லை கொடுத்துட்டு வலிக்கிடுவோம். பால்மா போய் கொண்டிருக்கு. சரி சரி. மொத்தமாக எவ்வளோ வருது?
மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5,48,300 ரூபா. பொதி 200க்கும் அதோட பால்மா 18,300 ரூபாயும் வந்திருக்கு என்ன 18,300 ரூபா. சரி சரி நாங்கள் காசை கொடுத்துட்டு வலிக்கிடுவோமே. இப்போ பொருட்கள் எல்லாம் மூடி கட்டியாச்சு. சுஜியை முன்னுக்கு ஏற்றி போட்டு நாங்கள் பின்னுக்கு இருக்க போகிறோம். அப்போ நாங்கள் இதில் இருந்து வலிக்கிடுவோமே. ஓ இப்போ வந்து ஒட்டு சுட்டான் டிஎஸ் ஆஃபீஸ் அடிக்க வந்துட்டோமேண்ணா. என்னென்றால் மீட்டிங் நடக்குதா முள்ளுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுமா. முடிச்சு கொண்டு அவையில் வந்தால் தான் அவை கூட மேலுமே நல்லது. அதனால வந்து மீட்டிங் முடிச்சு கொண்டு வேறட்டுக்கு மேற்கொண்டு அப்படியே தொடர்ந்து பார்ப்போமேண்ணா. ஓ இப்போ பார்த்தீங்களென்றால் டிஎஸ் ஆஃபீஸில் எல்லாம் கதைச்சி லிஸ்ட்டெல்லாம் தந்துட்டினா மூணு ஜிஎஸ்மாருக்கும் அடித்து சொல்லி கொடுக்க வேண்டியாக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே வடிவாக ஒழுங்கு படி தந்திருக்கிறாங்க. வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிராமத்துக்குள்ளே தான் கொடுக்க வேண்டி வர போகிறாங்க. அப்போ ஒவ்வொரு கிராமமாக தான் போய் கொடுக்க போகிறோம். இதிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் டிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து. ஓ முதலாவது பொதி வழங்குறது வந்து வித்தியாபுரம் ஜிஎஸ் ஆஃபீஸில் வச்சு கொடுக்க போகிறோம். ஜிஎஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவைன்ற பதிவின்படி பொருட்கள் வந்து கொடுக்க போகிறோம். ஓ நிக்கிறாக்களை கொடுத்து விடுவோம். அப்புறம் எல்லாரும் ஒன்றா வேறு மாதிரியும் பார்த்து கொண்டு இருந்தால் மழை வந்துடும். என்ன பிரச்சனைனா எல்லா வீடுகளுக்கும் போய் கொடுக்க இல்லாத நிலைமை. அதனால வந்து ஜிஎஸ் ஆஃபீஸில் அவையில் வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு தான் பதிவுகள் எல்லாம் வச்சிருக்கணும். கூடுதலாக வந்து ஒரு தடையும் நாங்கள் காக்க வைக்கல. நாங்களே ஏற்கனவே ஏர்லியாக வந்துட்டோமே. எவ்வளோ நேரத்துக்கு முன்னுக்கு வரையிலுமோ அந்த நேரத்துக்கு முன்னுக்கு தான் வந்து நிற்கிறோம். ஒரு மக்களையுமே இதில் வந்து நாங்கள் காக்க வைக்கல. இப்போ அவைக்காக தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கோம். வந்த உடனே கொடுத்து விட்றோம். ஒரு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இருக்கணுமா? அங்கே ஜிஎஸ்டி பாஞ்சிட்டே வரட்டு. பேர் இருக்கான்னு பாருங்க. அங்கே தான் என்ன பார்க்கணும். இங்கே அங்கே சொன்னேன் இங்கே எடுக்கலாம். அங்கே காய்ச்சி போட்டோன்னா காய்ச்சி போட்டு தான் இங்கே வந்து. சரி சரி. அப்போ அடுத்து நாங்கள் வந்து திடீர்னு ஃபோன் பண்ணால் அப்போ ஓகே சரி. சரியா 17 இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை குணம் கட்டி கொண்டு இருக்குது. மிச்ச பாசலை ஜிஎஸோட கதைச்சி போட்டு இறக்கி வச்சுட்டு போகிறோம். 1-2 மழை துணி விழுது. ஓ நாங்கள் இதில் மெட்டதை இறக்கி வச்சுட்டு 30 இதில் இறக்கி வச்சு போட்டு போகிறோம். நீங்கள் இதில் 15 போட்டு கொடுங்க. இன்னும் பாருங்க 19,000 கொடுத்துருங்க. மழை குணம் கட்டிட்டுங்கால என்னோட பார்த்தீங்கன்னா மழை துணிக்க வலிக்கிட்டு இதை கொண்டு போவோம். முதல் 2 கொண்டு போயிட்டீங்களா? இன்னொன்று தரட்டே. அதுதான் இப்படியே வாகனத்தோட விடக்கூடிய ஒரு இடம் பார்க்கணும். 5 போயிட்டு தான் இப்போ வந்து 31 பொதியும் இங்கே கொடுத்தாச்சுண்ணா. 20 கையில் கொடுத்துனாங்க. 11 ஜிஎஸ்கிட்ட பாரம் கொடுத்துருக்குறோம். ஆக்களும் போய்கொண்டிருக்கணும். என்னென்னா மழை துணிக்க வலிக்கிறது. நாங்கள் அடுத்த கட்டம் இந்த வாகனத்தை பாதுகாக்கணும். இதில் இருந்து வலிக்கிட போகிறோம். இனி அடுத்த ஜிஎஸ் ஆஃபீஸுக்கு வலிக்கிடுவோம். அடுத்தது வந்து ஒட்டு சுட்டான் சம்பளங்குளம் ஜிஎஸ் ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து 25 பொதி கொடுக்க இருக்கிறோம். எஸ் என்னண்டா அல்லோரி பிள்ளை மாணிக்கம் அம்மா அடுத்த சிவாஜி மனோஜன்
பண்டா நுரோஜன் நவரத்னம் சுதாகர் வெள்ளத்துறை மதிவண்ணன் கௌசிகன் சசிகலா சரி சரி இல்லை இல்லாத பிரச்சனை இல்லை. பெரியசாமி கஜேந்திரகுமார் வள்ளிபுரம் கிருபாகரன் தர்மநாயகம் கிருபாகரன் குணசிங்கம் பிரேமதாஸ் விக்னராசாசிரன் இவ்வளவு வேகமா கிளியர் பண்ணி உண்மையிலேயே நல்ல ஒழுங்குபடுத்தல் அதை தான் சொல்லணும். உண்மையா தான் நாங்கள் அதுல கொஞ்சம் லேட் வந்த உடனே உண்மையா ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறோம். மிக்க மிக்க நன்றி. இன்னொரு ஏன்னா மழை வர போதும். நாங்கள் போய் இப்போ கடையில் தரப்பாடம் பண்ணிக்கொண்டு தான் வந்தோம். நாங்கள் மழை வந்தால் ஒன்றும் செய்யலாம். சரி போயிட்டு வரோம். நன்றியா. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கணேசபுரம் ஜிஎஸ் ஆஃபீஸுக்கு வந்த நாங்கள் இதுக்குள்ளார வாகனமே போகாது. இதுக்குள்ளார அங்கே பொங்கலுக்கு போகணும் ஜிஎஸ் ஆஃபீஸுக்கு. துப்புரவாய் வாகனம் போகுதில்லை. இப்போ திருப்பி ரிவேஸில் போய் கொண்டிருக்கிறோம். இவ்வளத்துக்கு தான் ஆக்களை கூப்பிட்டு வச்சு நீ கொடுக்கணும். இப்போ என்னென்றால் ரோட்டு சரியான பிரச்சனை. இப்போ பாரண்டு சொல்லியிருக்கிறேன் கால் பண்ணி இவ்வளத்துலேயே தான் வச்சு கொடுத்துட்டு போக போகிறோம். எல்லாத்தையும் கூடுதலாக ஜிஎஸ் ஆஃபீஸுக்கு தான் கொண்டு போனாங்க. ஆனால் இது வந்து ஜிஎஸ் ஆஃபீஸ் வரைக்கும் போக இல்லாமல் இருக்குது பொருட்களை கொண்டு. அதனால வந்து ஒரு இடமா நிற்கிறோம். நாங்கள் ரோட்டில் தான் நிற்கிறோம். அதோட பாருங்க மழை இருட்ட முடியாது. கிட்டத்தட்ட சுற்றி வர ஆக்கள் நடமாட்டம் ஒன்றும் இல்லை. அமைதியான ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம். ஜிஎஸ் இந்த 14 பேர்லேயும் ஒரு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் வந்தால் சொல்லுங்க பால்மா கொடுக்குறதுக்கு. ஒரு மாதிரி கூப்பிட்டு எடுத்தாச்சு. கொஞ்சம் தூரம் கூடித்தான் போச்சுது. அவையும் கொண்டு போகிறது கொண்டுமே செய்யலாம் போயிட்டுது. ஜிஎஸ்என் நிற்கிறார். மழை வர போகிறபடியாக தான் கொஞ்சம் கரிஞ்சலாக இருக்குது. அதுதான் மழை இருட்டு. யார் அடுத்ததா வாங்க அம்மா வாங்க. டேவிட் என்னங்க மூண்டதா பண்ணுங்க. கவனம் அங்கேயும் மக்கள் வந்து பயமுண்டா. இதோட 14வது ஜிஎஸ் இருக்கிறான். எங்களுக்கு 14 தான் தந்தது. கணேசபுரம் ஜிஎஸ்டி ஆஃபீஸில் கொடுக்கல மழை வந்துட்டுது. தரப்பால் எல்லாம் போட்டு மூடி கட்டி கொண்டு வந்தாச்சு. அடுத்தது வந்து தட்டேர் மேலேண்ணா தண்ணிக்கா நண்டு ஜிஎஸ் ஆஃபீஸாக இருக்குது. அதோட இஞ்சால ஜிஎஸ் நிற்கிற ஜிஎஸ்ஓ டிஓ இல்லைண்ணா. நித்யானந்தன் 46 ஓ ஆறுமுகன் சந்திரமோகன் வாங்க. தம்பிராசா சுரீகாந்தன் கந்தசாமி வசந்தகுமார் ஐயா தங்கவேல் சங்கர் டிரேசன் வின்சன் சார்லஸ் ஜோகம்மா
46 பொதிக்கு தான் இங்கே சொன்னவையால் இப்போ 48 பேர் வந்துருக்கிறதால ஒன்றுமே செய்யலை. அது 48 பேருக்கும் கொடுக்க வேண்டிய நிலைமையாக போயிட்டுது. ஏனெண்டா நாங்களும் ஒரு காலத்தில் இப்படி பொதுக்கி நின்ற வரலாறு நிறையவே இருக்குது. இப்போ வந்து இங்கேயும் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து முத்தையங்கட்டு குளம், அதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் மழையால் ஒன்றுமே செய்யலாமல் கிடக்கு. கொட்டும் மழையிலும் எங்கட நிவாரண பணின்னு தான் சொல்லணும். பாருங்க, மழை கொட்டி கொண்டிருக்குது. தரப்பால் பிடிச்சி கொண்டு இப்படியே இருந்து தான் போய் கொண்டிருக்குறேன். விட்டா உள்ளுக்கெல்லாம் நனைஞ்சு ஓடும். ஒரு மாதிரி கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சுண்ணா. போய் ஆகணும். எல்லாம் விட்டுட்டு வந்தது இல்லாட்டி வீட்டை நின்றுடலாம். இருந்தாலும் வந்து வீட்டை போகணும். இந்த சின்ன கலையெல்லாம் விட்டுட்டு வந்த வரைக்கும் அடுத்தது அனுரா யூலியன் கயன் மெரேலியல்ல நீ வேண்டி கூட அந்த பிள்ளை அங்கே வீரகுமார் கையனு கொடுத்தா வாங்கிட்டு போ. ஓ நான் வாங்குறேன். சைக்கிளிங் ஓ அம்மா இதில் போய்க்குள்ளே அதில் கொடுத்துட்டு போகிறோம். வாங்க பார்த்துக்கொண்டு நிற்கிறா ஜிஎஸ். ஓ இதில் எண்ணி பார்த்துட்டு ஃபைன் ஒன்று எடுத்துக்கொண்டு இப்போ வந்து டிஎஸ் ஆஃபீஸில் மிச்ச பொதியில் இறக்கி போட்டு இன்னும் ஒரு 11 பொதி கிடக்குது. அதை போகிற வழியில் தான் நம்பகாமத்தில் கொண்டே கொடுத்துட்டு போக போகிறோம். இப்போ கிட்டது அதுதான் நீ போகிறது வந்து யானைக்காடு போய் சேரணும். ஓ ஓ அதை விட மா பேக்கெட் வந்து பார்த்து கொடுத்துனாங்க. ஓ நீ எங்கே மழை முழங்கி சத்தம் கேட்குது, மழை வருதோ தெரியாது, பார்ப்போம். கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் 7:15. இப்போ இனித்தான் அம்பகாமத்துக்கு போகிறோம். இது வந்து ஒரு யானைக்காட்டு ரோட்டு, எல்லாருக்குமே தெரியும். இது சரியான யானை நிற்கிற ரோட்டு உண்டு. மழை வர பெய்யுது, பார்ப்போம். இப்போ ஒரு மாதிரி ஜிஎஸ் ஆஃபீஸுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இருட்டுக்குள்ளால். இதோட மழை துமிச்சு கொண்டிருக்கு. நிற்கிறாக்களே கொடுங்க. ஓ கவனம்.
பேரம்பலம் கமலேஸ்வரன், சிவபாதம் அனுபவன் வேற இல்லை. வருவினம் அவை அந்த தெரியாதவங்களோட சந்தப்பிள்ளை சிவபாதம் அதுதான். செல்வரத்ன சிவதீஸ்வரன், சங்கராக விதர்சன், சுப்பிரமணியேஸ்வரன் வந்துட்டு, குளங்கோமல வந்துட்டு, பொன்னையா கருணாடிங்க. பதிவு இருக்குது தானே இங்கே ஜிஎஸ்கிட்ட கொடுத்துரும். நேரத்துக்கு 5:30 வரதுனுடைய அந்த இதாகவே ஒரு ஆள் வந்திருந்தவா காணையில்லை. சிவதி ஆக்களில் சாமான் வந்திருக்க ஆக்களை காணையில்லை. சாமான் வந்திருக்க ஆக்களை காணையில்லை. ஒரு சரியா? வெரி இல்ல போடுங்க. உங்க ஆவாத குடும்பத்துக்கு போல இல்ல கோமலாக்கான குடும்பத்தா? இல்ல அண்ணா எதுவும் கூட வீடு, எதுவும் கூட வீடு இல்ல 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 உங்களோட இல்லை. என்னென்று பார்த்தீங்களோண்டால் நாங்கள் விடிய வந்து அரிசி பேக் ஏற்றக்குள்ளே நாங்களும் கவனிக்கல அவையிலும் கவனிக்கல 4 பேக் வந்து கூட ஏற்றிட்டோம். அதால் இப்போ கொண்டு வந்து கொடுத்துட்டு இதில் போவோம்ட்டு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட நேரம் 8 மணி ஆகுது. இப்போ வந்து நாங்கள் எல்லாருக்கும் பொதி கொடுத்துட்டு வீட்டை வந்துட்டோம். கிட்டத்தட்ட 9:30 ஆகுது நேரம். உண்மையிலுமே கொஞ்சம் தூரம் மண்டபடியாக எங்களுக்கு நேரமும் போயிட்டு தானே. அதோட வந்து இடையில மழையும் பெய்தபடியாக இன்னும் கொஞ்சம் சிரமம். இப்போ மழை 2-3 நாள் விட்டு இருந்தது. இப்போ திருப்பி மழை வந்து திருப்பி துவங்கிட்டுது. நாளைக்கும் மழை என்ன செய்வது இல்லை, நாளைக்கும் மழை பெய்யுமென்று தான் எச்சரிக்கை இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆரம்பத்தில் கணக்கு நிலவரம் மட்டும் சொல்ல இல்லை நாங்களே. அதை நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து முதலாம் கட்டமாக வந்து 5 பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து காசு போட்டு வைக்கிறோம். அதில் வந்து முதலாவது காசு 1,26,000 ரூபா கனடா நாட்டில் இருந்து சித்தராக போட்டிருந்தவா. அடுத்தது வந்து எலிம்ஸ் தமிழ் சபை வந்து பாஸ்டர் விக்னராசான்ற அவையில் வந்து 1,00,000 ரூபா போட்டிருந்தவையால் நியூசிலாந்து தானே. நியூசிலாந்து அவையில் வந்து 1,00,000 ரூபா தந்திருந்தவையால். அதோட வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்த ஒரு அண்ணா வந்து 1,81,000 ரூபா போட்டிருந்தவர். அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வந்து கடைசி 41. அவைகளுக்கு விளங்கணும்ன்ற பேர் சொல்லி அவைகள் சொல்ல இல்லை. ஆனால் எங்கட திருப்திக்காக நாங்கள் சொல்கிறோம் 1,81,000 ரூபா. அடுத்தது வந்து 1,50,000 லண்டனில் இருந்து அவையண்ட ஃபோன் நம்பர் கடைசி 33. அவையலும் போட்டிருந்தவையல் 1,50,000. அடுத்தது வந்து 1,01,042 ரூபா வந்திருந்தது. ஜெர்மனில் இருந்த ஒரு அண்ணா, அவரும் பேர் சொல்ல அவர்கிட்ட ஃபோன் நம்பர் கடைசி 52. இதெல்லாம் சேர்த்து கூட்டைக்குள்ளே வந்து கடைசியாக வந்தது வந்து 5,77,123 மொத்தமாய். இப்போ எங்களை பொதியல் சாமான்கள் இதை சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா 200 பொதிக்கும் ஒரு பொதி எவ்வளவு?
எங்களுக்கு வந்து ஒரு பொதி வந்து 2650 ரூபா வந்தது. அதை எதை நாங்கள் கழிச்சு கொண்டோம்னா பால்மாவை வந்து நாங்கள் சேர்க்கையில் எல்லா பொதிக்கும் வந்து நாங்கள் 200 பொதிக்குமே வந்து பால்மாவை கொடுக்கல. அதில் வந்து தெரிவு செய்து தான் கொடுத்துருந்தோம். நாங்கள் குழந்தை பிள்ளைகள் இருக்கிற ஆட்களுக்கு மட்டும் அந்த பால்மாவை நாங்கள் கொடுத்துருந்தோம். நாங்கள் அப்போ வந்து இந்த பால்மா விட்டு வந்து எங்களுக்கு வந்து பால்மா எல்லாத்தையுமே சேர்த்து வந்து இவ்வளோ வந்துன்னு சொல்லி சொன்னால் 5 லட்சத்தி பாருங்க 5,48,300 ரூபா காசு பொதி பால்மா எல்லாமே சேர்த்து எங்களுக்கு பால்மாவுக்கு தனியாக 18,300 ரூபாயும் வந்தது. பொதிக்கு 5,30,30,000 வந்திருந்தது. அப்போ வந்து பால்மாக்கும் பொதிக்கும் 5,48,300 ரூபாயும் வாகன கூலி வந்து இங்கேருந்து ஒட்டு சுட்டான் போய் எல்லா அந்த 5 கிட்டத்தட்ட நாங்கள் இதில் இருக்குது. முத்தியங்கட்ட குளம் உண்டு, வித்யாபுரம் உண்டு, மற்றது சமணங்குளம் உண்டு, தட்டையமலை, கணேசபுரம், அம்பகாமம். இவ்வளவு ஜிஎஸ் ஆஃபீஸ் ஜிஎஸ் டிவிஷன் ஏஜிஓ டிவிஷன் ஒட்டி சுட்டான். அதில் வந்து ஜிஎஸ் பிரிவு இத்தனை 1 2 3 4 5 6 ஜிஎஸ் பிரிவுக்கு நாங்கள் கொடுத்துருந்தோம். நாங்கள் அதுலேயும் வந்து இதெல்லாமே டிஎஸ் ஆஃபீஸால் ஜிஎஸ்ஆக்கள் தரவின்படி ஜிஎஸ்ஆக்கள் வந்து அவைகள் நின்று நேரடியாக கொடுத்தது. இதில் இன்னொன்று என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாரும் பாதிக்கப்பட்டவை தான். இதில் வந்து முன்னுரிமை வகைப்படுத்தினவையால் வீட்டுக்கு ஃபுல்லாகவே தண்ணி போனாக்கள், இடம்பெயர்ந்து அந்த வீட்டை விட்டு அங்கால தூரம் இருந்தாக்கள், அயல வேறு உறவினர் வீட்டை இருந்தாக்கள்னு சொல்லி முன்னுரிமைப்படுத்தித்தான் ஒவ்வொரு இப்போ ஜிஎஸ் டிவிஷன்லேருந்து எங்களுக்கு குறிப்பிட்ட 40 30 50 சொல்லி தந்திருந்தவையால் அதனால தான் நாங்கள் பிரிஞ்சு எல்லா இடத்துக்கும் இப்படி போய் கொடுக்க வேண்டி வந்தது. இப்போ நீங்கள் கேட்கலாம் வாகன குழி எவ்வளோ கொடுத்து இப்போ அங்கேயே எடுத்துருக்கலாமண்டு அதில் வசதி இல்லைன்னு அந்த நாங்கள் கொடுத்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய கடைகள் இல்லை, இவ்வளோ சாமானியம் ஒரேடியாக நாங்கள் வாங்கிக்க. மற்றது நாங்கள் இங்கே வாங்கிக்க வந்து அந்த விலையில் வந்து நாங்கள் குறைச்சும் வாங்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதனால தான் இங்கேருந்தே நாங்கள் பொருள் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு போயிருந்தாங்க. இப்போ முல்லைத்தீவு டவுனில் வந்து இந்த நீங்கள் பொருளை வந்து எடுத்திருந்தாலும் எங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே பேலன்ஸாக தான் வந்திருக்கும். அங்கேருந்து நாங்கள் அந்த பொதியை வந்து ஒட்டுச்சுட்டான கொண்டு வந்து கொடுக்குறது, கிளிநொச்சியில் வந்து கொண்டு போகிறது எங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்றா தான் இருந்திருக்கோம். அதெல்லாம் படிவாக நாங்கள் கணக்கெல்லாம் பார்த்து தான் இதை நாங்கள் செய்தனாங்களே. அதில் வந்து இப்போ நான் கணக்கு சொல்லுவோம் 5,48,300 ரூபா எங்களோட ஒட்டுமொத்த பொருட்கள் இந்த காசு 200 பொதிக்குரிய காசு 200 பொதிக்கும் பால்மாக்கு. அது வாகன கூலி 20,000 ரூபா. ஏனென்றால் காலமாக 10 மணிக்கு வலிக்கிட்டு இப்போ 8:30 9 மணிக்கு தான் வீடு வந்து சேர்ந்தாங்க. எல்லா ஐஜிஓடிஷன் அது இது ஆனக்காடெல்லாம் திரிஞ்சு அதோட ஒரு மழைக்கு எதிர்பார்க்காத விதமாக ஒரு தரப்பால் வேண்ட வேண்டிய நிலைமை கொண்டு வந்துட்டுது. 4,500 ரூபா. ஆனால் அந்த தரப்பால் இதோட முடியாது. ஏனென்றால் அடுத்த கட்டம் ஒரு நிவாரண பணி ஒன்று இருக்குது. அதனால வந்து தரப்பால் தேவை. அதோட வந்து எங்களுக்கு உதவிக்கு ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு போனாங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் போய்க்க வந்து கட்டாயம் இன்னொரு உதவிக்கு ஒரு ஆள் எங்களுக்கு தேவையானபடியா நாங்கள் அவைய கூட்டிட்டு போனாங்க. ஒரு நாள் கூலி சம்பளத்தை வந்து 3,000 ரூபா கொடுத்துருக்குறோம். அப்போ மொத்தமாக எங்களுக்கு எவ்வளவு வருதென்றால் இந்த 5 பேர் 5,77,123 ரூபாயிலேருந்து 1,323 ரூபா காசு எங்கள்கிட்ட மிச்சம் இருக்குது. நாங்கள் இன்னொரு கட்டம் அந்த இது உதவி செய்கிறதா இருக்கிறோம். அதில் வந்து அந்த கூலியை நாங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளுவோம். இது வந்து உண்மையிலுமே எங்களுக்கு இந்த பண உதவி செய்த உறவினருக்கு வந்து நன்றி சொல்லிக்கொள்ள வேணும். நாங்கள் முன்னுக்கு வந்து பெரிய அளவில் நாங்கள் அதை சொல்லலை. ஏன்னு சொன்னால் அவையில் வந்து இதை வந்து சொல்லவே தேவையில்லைன்னு தான் சொல்லியிருந்தோம். ரெண்டாலும் எங்களோட திருப்திக்காக நாங்கள் அதை சொல்லியிருக்கிறோம். இன்னொரு நாங்கள் வந்து உதவி காணொலி செய்கிற எல்லாருக்குமே தெரியும் வீடியோ பார்க்குறாக்களுக்கு. ஆனால் இக்கட்டான நிலைமையில உதவி செய்யாட்டில் ஒன்றுமே செய்யலாது. எங்களால் செய்யக்கூடியது இதுதானே. அதுதான். அதோட இன்னொன்று சொல்லிக்கொள்ள வேணும், முந்தைய ஒரு நிறைய அனுபவம் கிடைச்சது, பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதோட வந்து எல்லா வீடுகளுக்குமே போக இல்லாமல் நிலைமை ஒன்று இருந்தது. அதனால வந்து ஜிஎஸ் ஆஃபீஸுகளிலே தான் இந்த பொருள் நிறைய பதியண்டபடியால் எங்களுக்கு வீடு வீடாக போக இல்லாது. இப்போ ஒரு இடமா முன்னுக்கே அறிவித்து ஒரு இடமா அவையை கூப்பிட்டு தான் இந்த பொருளை கொடுத்துருந்தாங்க. இன்னொரு இடத்த நான் அதை சொல்லிக்கொள்ள வேணும். என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் போய் சாப்பிட்றோம். நாங்கள் கிட்டத்தட்ட 2 தொடங்க 2:30 வரும். அப்போ பொதி கொடுக்கறதுக்கு முதல் எல்லாம் கதைச்சி போட்டு நாங்கள் சாப்பிட்டுனாங்க. ஒரு சுடான் சந்தியில் ஒரு சாப்பாடுகளில் சாப்பிட்டுருந்தாங்க. ஒன்றும் செய்யலை, அது பசியும் தானே. அப்போ சாப்பிட்டு கொண்டு கேட்க திடீரென்னு ஒரு அண்ணன் வந்து கேட்டார், இப்போ கூடுதலாக இப்போ எங்களை காணைக்கு வந்து நீங்கள் வீடியோ செய்கிறாங்க, நீங்கள் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி கொள்ளுவோம். அவையும் கதைச்சு கொள்ளுவினம், சிரிப்பினம், கதைப்பினமோ. ஆனால் இவர் வந்து நான் போனது பெரிய அளவில் அந்த சிரித்த மாதிரியும் தெரியலை. அப்போ நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்க வந்து கேட்டிருந்தார், நீங்களாம் பொதி கொடுக்க போகிறீங்களாண்டு ஓமன்னு சொல்லி சொன்னேன். அப்போ நீங்கள் பொதி கொடுக்குற நீங்கள் 4 பேருமா சாப்பிட்றீங்களான்னு கேட்டார்.
அப்போ நானும் ஓமன்னு சொன்னேன். நான் உடனே நினைச்சேன் கடைக்காரர் அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். சாப்பிட்டு ஒரு முடிகிற தருவாயில் இப்போ அப்போ கடை ஓனர்னு சொன்னேன் சாப்பாடு காசு தந்துட்டுனேன். நான் சொன்னேன் யார் தந்தேன்னு கேட்க ஒரு அண்ணன் தந்துட்டு போகிறேன். ஆனால் உண்மையிலுமே ஆரண்டே தெரியல எனக்கு. நான் சாப்பிட்ட குறையில விளம்பி நான் யாரும் எங்களுக்கு தெரியாது, உண்மையிலுமே தெரியாதுன்றது. அப்போ அவர் சொன்னார் எங்களோட வந்த ஆளுன்றது நினைச்சு தான் நான் சொன்னா உண்மையிலுமே வரையில எங்களோட வந்த ஆள் இல்லை அவர்ன்னு சொல்லி சொன்னான். அவர் தந்துட்டு போயிட்டாரு. அது ஒரு எனக்கு இப்போ வரைக்கும் அது ஒரு யோசனையாகவே இருக்குது. என்னண்டா மாதிரி இருக்குது. என்ன நன்றி சொல்கிறதா இல்லை எனக்கு என்ன சொல்கிறேன்டே தெரியாமல் போயிட்டுது. அந்த கொடுத்தது தெரியக்கூடாதுன்ற மாதிரி இப்போ இந்த மாதிரியே தான் அவர் அதை தந்துட்டு கொடுத்துட்டு போயிட்டேன். நன்றி என்று தான் சொல்லி கொள்ளணுமே என்னென்று எனக்கு சொல்ல தெரியல. அதை அது இந்த இதுக்கெல்லாம் வந்து எனக்கு அது ஒரு சரியான ஒரு அனுபவமும் அந்த வரும் வரைக்குமே எனக்கு அதே யோசனை இருந்து கொண்டே இருந்தது. கட்டாயம் ஒருவேளை அவர் வீடியோ பார்க்குறவராக இருந்தால் கட்டாயம் நன்றி உங்களுக்கு. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் என்ற மாதிரி இருந்தது. நாங்கள் இடையில ஒலிம்பி கூடமொழியில் வந்து பார்த்தேன். நான் சாப்பிட்ட குறையில் காணையில் உங்களை அதோட உண்மையிலேயே இவ்வளவு உதவி செய்த எங்களோட உறவுகளுக்கு நன்றி சொல்லிக்கொள்ள வேணும். ஏன்னா உடனே வந்து எத்தனையோ பேர் வந்து கால் பண்ணியே நான் இதை செய்கிறீங்களான்னு கேட்டிருந்தவ. ஒரு நாங்கள் இதை செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு சொல்லியிருந்தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி. இதுவும் வந்து அடுத்த கட்ட உதவியோடு நாங்கள் இதை நிப்பாட்டிக்கொள்வோம். இந்த இன்னொரு கட்ட உதவியோடு என்னடா ஒரு தொகை பணம் இருக்குது எங்கள்கிட்ட இன்னும் அதோட சேர்த்து நாங்கள் அதை கொடுத்து அதுவும் வந்து ஜிஎஸ் ஊடாகத்தான் அந்த இதையும் கொடுப்போம் நாங்கள். ஏன்னா யாருக்குமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றக்காக. ஏன்னா இதோட இந்த காணொலியை நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.